காணும் பொங்கலை முன்னிட்டு மெரினா கடற்கரை முழுவதும் பாதுகாப்பு முன்னெச்சரிக்கைகள் பலப்படுத்தப்பட்டுள்ளது. இது பற்றி விரிவான தகவலுடன் தர காத்திருக்கிறார் செய்தியாளர் அன்பரசன். அவரிடம் கேட்கலாம். அன்பரசன், சென்னை மெரினா கடற்கரையில் என்ன மாதிரியான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு? கூடுதல் தகவல்கள் என்ன? அதாவது நித்யா, இன்று பொங்கல் 3ஆம் தினமான காணும் பொங்கல் தமிழகம் முழுவதும் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் சென்னையில் எப்போதும் காணும் பொங்கலானது வெகு விமர்சையாக கொண்டாடப்படும். அதே போல முக்கிய சுற்றுலாத்தலங்கள், கோவில்கள், சிறுவர் பூங்காக்கள், ஷாப்பிங் மால் என அனைத்து விதத்திலும் மக்கள்கள் அதிக அளவில் கூடுவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதே போல லட்சக்கணக்கான மக்கள் மெரினாவில் காணும் பொங்கலை கொண்டாடுவார்கள் என எதிர்பார்க்கப்பட்டுள்ளது. இதுக்கு பாதுகாப்பு கொடுக்கும் விதமாக சென்னை காவல்துறை பல்வேறு முன்னெச்சரிக்கை பாதுகாப்பு நடவடிக்கைகள் எடுத்து வருகிறது. அதனை பொறுத்து சென்னை முழுவதும் சுமார் 15,000 போலீசுகளை பாதுகாப்பு பணிக்காக ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். மெரினாவில் மட்டும் 5,000 போலீசார்கள் கண்காணிப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். அதே போல மெரினா கடற்கரையில் 12 கண்காணிப்பு உயர் கோபுரங்கள் அமைக்கப்பட்டு மக்களின் கூட்டத்தை கண்காணித்து வருகிறார்கள். மக்கள் கூட்டத்தில் எந்தவித குற்றச்செயல்கள் நடைபெறாமல் இருப்பதற்காக 16 குதிரை காவலர்கள் மணற்பரப்பில் அதிவேகமாக செல்லக்கூடிய ரோந்து வாகனங்கள் 7 இயக்கப்பட உள்ளன. இந்த கூட்டத்தில் குழந்தைகள் காணாமல் போவதை தடுப்பதற்காகவும் வேறு எங்கும் சென்றுவிடக்கூடாது மற்றும் குற்றச்செயலில் ஈடுபடுபவர்கள் கைகளில் குழந்தைகள் சிக்கிவிடக்கூடாது என்பதற்காக குழந்தைகளுக்காக அமைக்கப்பட்ட பிரத்யேக பேண்ட் அவர்கள் கைகளில் கட்டிவிடப்படும். அந்த பேண்டுகள் பெற்றோர்களின் பெயர்கள், அவர்களின் வீட்டு முகவரி மற்றும் பெற்றோர்களின் மொபைல் போன்கள் எண்கள் குறிப்பிடப்பட்டிருக்கும். மக்கள் கடலுக்குள் செல்லாதவாறு மரத்திலான தட்டிகள் அமைக்கப்பட்டுள்ளன. இந்த தட்டிகளானது கலங்கரை விளக்கத்திலிருந்து சென்னை அண்ணா சமாதி வரைக்கும் சுமார் 3 கிலோமீட்டர் தூரத்துக்கு அமைக்கப்பட்டுள்ளது. எக்காரணத்தை கொண்டும் மக்கள் கடற்கரைக்குள் இறங்கிவிடக்கூடாது என்பதற்காக காவல்துறையினர் முனைப்பு காட்டி வருகிறார்கள். அதையும் மீறி யாரேனும் உள்ளே சென்றுவிட்டால் கடலில் குதித்து எந்தவித ஒரு இழப்பீடும் ஏற்படக்கூடாது என்பதற்காக சுமார் 140 நீச்சல் வீரர்கள் இங்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். அதே போன்று 2 தீயணைப்பு வாகனங்கள், 72 தீயணைப்பு வீரர்கள் இங்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளது. அது மட்டுமல்லாமல் இந்த கூட்டத்தில் ஏதேனும் குற்ற சம்பவங்கள் நடைபெறாமல் இருப்பதற்காக 8 மெகா பிக்சல் கேமராக்கள் இங்கு பொருத்தப்பட்டுள்ளன. மேலும் இந்த கூட்டத்தில் எவ்வளவு மக்கள் கூடுகிறார்கள், வேறு ஏதேனும் அசம்பாவிதங்கள் நடைபெறக்கூடாது என்பதற்காக 3 ஆள் இல்லாத கண்காணிப்பு விமானங்கள் பறக்கவிடப்பட்டுள்ளன. இதில் ஃபேஸ் டிடெக்ஷன் கேமராவும் அடக்கம். அதாவது இந்த ஃபேஸ் டிடெக்ஷன் கேமராவானது யார் எந்தெந்த செயல்களில் ஈடுபடுகிறார்கள் என்பது மிக துல்லியமாக காவலர்களுக்கு காட்டிவிடும். அன்பரசன், காணும் பொங்கலை முன்னிட்டு பொதுமக்கள் மெரினா கடற்கரையில் அதிகப்படியாக வரக்கூடும். தற்பொழுது பொதுமக்களுடைய கூட்டம் அங்க எப்படி இருக்கு? மக்கள் வர தொடங்கி விட்டார்களா? அது மட்டுமில்லாமல் காவல்துறை சார்பாக பொதுமக்களுக்கு என்ன மாதிரியான கட்டுப்பாடுகள், அறிவுரைகள் அவர்களுக்கு வழங்கப்பட்டு வருது? கூடுதல் விவரங்கள் என்ன? அதாவது பொதுமக்களுக்கு காவல்துறை விடுக்கும் வேண்டுகோளானது, இங்கு வரும் பொதுமக்கள் அனைவரும் தங்கள் குழந்தைகளை எப்பொழுதும் தங்களுடனே வைத்துக் கொள்ள வேண்டும். எக்காரணத்தை முன்னிட்டும் குழந்தைகளை தனியாக விடுவதோ அல்லது தங்களுடைய பொருட்களை மிக பத்திரமாக பார்த்துக் கொள்ள வேண்டும் என்பதுதான் காவல்துறையின் முக்கிய கோரிக்கையாக உள்ளது. கூட்டம் இந்த வருடம் லட்சக்கணக்கான மக்கள் சென்ற ஆண்டை விட அதிக அளவில் கூடுவார்கள் என்பதால் பாதுகாப்பு வசதிகள் மிகவும் பலப்படுத்தப்பட்டுள்ளன. மக்கள் யாருக்கேனும் வழி தெரியாமல் திசை தெரியாமல் சென்றுவிடக்கூடாது என்பதற்காக 12 உதவி காவல் மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. இவர்கள் எந்த நேரத்திலும் காவலர்களை உதவிக்காக தொடர்பு கொள்ளலாம். மேலும் இன்று மறைந்த முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆரின் பிறந்தநாள் இன்று. இதற்காக அங்கு எம்ஜிஆர் சமாதியில் எப்போதும் வழக்கத்தை விட அதிகமாக கூட்டம் கூடும். என்ன காரணம் என்றால், இந்த ஆண்டு கருணாநிதி அவர்களின் சமாதி, ஜெயலலிதா அவர்களின் சமாதி, எம்ஜிஆர் மற்றும் அண்ணா சமாதி ஆகியவற்றை சுற்றி பார்ப்பதற்காக மக்கள் அதிக அளவில் கூடுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதனை முன்னிட்டு சென்னையில் பலத்த பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. காணும் பொங்கலை முன்னிட்டு மெரினா கடற்கரை முழுவதும் பாதுகாப்பு ஏற்பாடுகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. பாதுகாப்பிற்காக மட்டும் 1500 போலீசார் தற்போது ஈடுபட்டிருக்கிறார்கள். தற்பொழுது மெரினா கடற்கரையில் மக்கள் வர தொடங்கியிருக்கிறார்கள். இது பற்றி விரிவான தகவலை எமது செய்தியாளர் அன்பரசன் வழங்கி கேட்டு உங்கள் தகவலுக்கு நன்றி.